ஹலோ குட்டி நண்பர்களே, ரெடியா? கதை கேட்கலாமா? காலத்துல மலைகளும் பச்சை வயல்களும் சூழ்ந்த மணிவண்ணன் கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல முகில் என்ற 8 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் அம்மாவுக்கு உதவி செய்வான், பாட்டிக்கு மருந்தெடுத்து தருவான், தெருவில் இருக்கும் நாய்க்கு கூட சாப்பாடு வைப்பான். அதனாலே கிராமத்துல எல்லாருக்கும் முகில்னா பிடிக்கும். ஒரு நாள் மாலை பாட்டி முகில அருகில் உட்கார வைத்து ஒரு கதை சொன்னாங்க. இந்த கிராமத்துக்கு அருகே ஒரு பழைய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு மந்திர விளக்கு புதைந்திருக்கு. அந்த விளக்குக்குள்ள ஒரு நல்ல ஜின்னி இருக்கான். ஆனா அவன் சுயநலம் இல்லாத நல்ல மனசுள்ள குழந்தைக்கு தான் வெளிவருவான்னு சொன்னதும் முகிலோட கண்கள் ஒளிர்ந்தது. அந்த நாளிலிருந்து அவன் மனசுக்குள்ள அந்த விளக்கு பற்றிய எண்ணமே ஓடிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலை அம்மா சொன்னதுக்காக தண்ணீர் எடுக்க முகில் காட்டுக்குள்ள போனான். காடு கொஞ்சம் அமைதியா இருந்தது. அப்போ மரத்தடியில் மண்ணுக்குள்ள ஏதோ ஒளிர்றது தெரிஞ்சது. முகில் மெதுவா மண்ணை அகற்றி பார்த்தான். அது ஒரு பழைய வெண்கல விளக்கு. தூசி படிந்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு விசித்திரமான வெப்பம் வந்தது. முகில் பயப்படல. மனசுக்குள்ள ஒரு அமைதி இருந்தது. அவன் விளக்கை துடைத்து மெதுவா தேய்த்தான். அடுத்த வினாடியே பூஷுன்னு ஒரு சத்தத்தோட நீலமும் தங்கமும் கலந்த புகை மேலே எழுந்தது. அந்த புகையிலிருந்து உயரமா புன்னகையோட மென்மையான கண்களோட ஒரு ஜின்னி வெளிவந்தான். பயப்படாதே முகில், அவன் சொன்னான். நான் ஆதவன் ஜின்னி. நீ நல்ல மனசுள்ளவன். அதனால உனக்கு 3 ஆசைகள் தர வந்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம், சுயநல ஆசைகள் நீண்ட சந்தோஷம் தராது. முகில் சந்தோஷத்தோட யோசிச்சான். அவன் தனக்காக எதுவும் கேட்கல. எங்க கிராமத்துல எந்த குழந்தையும் பசியோட தூங்கக்கூடாதுன்னு அவன் சொன்ன உடனே மந்திர ஒளி பரவி எல்லா வீடுகளிலும் சுவையான உணவு தோன்றியது. குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கிராமம் முழுக்க கேட்டது. அடுத்த ஆசையா எல்லாரும் நோய் இல்லாம ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும்னு கேட்டான். உடனே கிராமம் முழுக்க ஒளி பரவி மக்களின் முகங்களில் அமைதி வந்தது. முகில் அப்போதான் கவனிச்சான். ஜின்னி சிரிச்சாலும் அவன் கண்களில் சின்ன சோகம் இருந்தது. நீ ஏன் சோகமா இருக்கன்னு முகில் கேட்டபோது ஜின்னி சொன்னா, நான் 100 ஆண்டுகளாக அந்த விளக்குக்குள்ள தனியாக இருந்தேன். உலகத்தை பார்க்க முடியாம, குழந்தைகளோட பேச முடியாம இருந்ததுதான் என் சோகம். அதை கேட்ட முகிலின் மனசு உருகியது. அவன் தன் கடைசி ஆசையா, ஆதவன் ஜின்னி, நீ இனிமேல் விளக்குக்குள்ள இருக்க வேண்டாம். நீ சுதந்திரமா இருந்து நல்லதை காப்பாத்தணும்னு சொன்னான். அந்த வினாடி வானம் முழுக்க பெரிய ஒளி. விளக்கு மெதுவா கரைந்து மண்ணோடு கலந்தது. ஜின்னி இனிமேல் ஒரு விளக்குக்குள்ள இல்ல. அவன் அந்த கிராமத்தின் காவல் ஆவியாக மாறினான். அன்றிலிருந்து யாராவது நல்ல செயல் செய்தால் வானத்தில் மென்மையான நீல ஒளி தெரியும். அது ஆதவன் ஜின்னியின் புன்னகைன்னு மக்கள் நம்பினாங்க. முகில் வளர்ந்தான். பெரியவனானாலும் அவன் நல்ல மனசு மாறவே இல்லை. அவன் கிராமத்துக்கு உதவி செய்தான். குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுத்தந்தான். அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையான மந்திரம் விளக்குல இல்ல, நல்ல மனசுலதான். இது ஒரு கதை மட்டுமே.